இந்த வீடியோவில்ப்பா மதுரை உள்ள தெப்பக்குளத்தை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சாயங்காலம் வந்திருக்கோம் 5 மணிக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களாப்பா. இதில் வந்து நல்ல கோயில் இருக்கும்ப்பா. உள்ளே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்ப்பா. பாருங்களேன் இந்த கோயிலை பார்த்தீங்களா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிப்பா இந்த தெப்பக்குளத்தில் தண்ணியே இருக்காது. பசங்க பூரா பால் விளாண்டுட்டு கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த 5 வருஷமாக தான் தண்ணி இருக்குது. இப்போ என் பேரன் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா எனக்குள்ளே. இப்போ சின்ன பிள்ளைகளப்பா அந்த தெப்பக்குளத்தில் தான் நாங்கள் வந்து நல்லா விளாடுவோம் உள்ளே இறங்கி. அப்போ தண்ணியே இருக்காதுப்பா. நல்லா அதுக்குள்ளே விளாண்டுருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருக்குது. இதுப்பா எல்லா பேருமே வந்து கோயிலை பார்த்தீங்களாப்பா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இதை சுற்றி காமிக்கிறோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உள்ள கோயில். காற்றுப்பா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்ப்பா. ஃபேமிலியாக எல்லா பேரும் வந்துடுவாங்கப்பா. டெய்லி இங்கே வந்து உட்காந்துட்டு தான்ப்பா போவாங்க. காலையில் வாக்கிங் பார்த்தா அவ்வளோ பேர். ஆஃபீஸ் போகிறவங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாமே இங்கே தான்ப்பா வாக்கிங் போவாங்க. அது மாதிரி சாயங்காலம் டயத்தில் எல்லாம் வேலை முடிஞ்சு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான்ப்பா போவாங்க. தெப்பக்குளம்னாவே ஒரு திருவிழா தான்ப்பா. அந்த மாதிரி இருக்கும் மதுரை தெப்பக்குளம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. அவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குது. இப்போ உங்களுக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுப்பா. 5 மணிக்கு வந்தோம்ல. இப்போ வந்து ஒரு கடைக்கு வந்திருக்கோம். வந்து நாங்கள் வந்து சுண்டல் இருக்குல்லப்பா, மசால் சுண்டல் வந்து வாங்கி சாப்பிட்றோம் இந்த கடையில் வந்து. இப்போ எல்லா பக்கம் சுற்றி காமிக்கிறோம்லப்பா. எனக்குள்ளே ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து மசால் சுண்டல் வாங்கினோம்ப்பா. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுப்பா. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கடையில் தான் வாங்குகிறோம் மசால் சுண்டல். இதை வாங்கி என் மருமக, நான், மயன் எல்லோரும் சாப்பிடுவோம்ப்பா. எங்களுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மசால் சுண்டல். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுப்பா. வீட்டுக்குள்ளேயே தானே கிடக்கும். சரி வாரத்தில் ஒரு நாள் இப்படியே வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வர்றதுப்பா. காத்தோட்டம் அவ்வளோ ஒரு காத்தோட்டம்ப்பா. அப்படி ஒரு இப்போ பாருங்கள் அந்த ரைட்டை பார்த்தீங்களா. அந்த தண்ணிக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு நட்சத்திரம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. நட்சத்திரம் சூரியன் மாதிரியே இருக்குது பாருங்கள். காலையில் வெயிலுக்கு எப்படி அடித்தா இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது நைட் நேரத்தில். பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தெப்பக்குளம். பூரா ஃபேமிலியாக தான்ப்பா வருவாங்க. ஃபேமிலியை வந்து பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே உள்ளதை சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போவாங்கப்பா. நிறைய பேர் காலேஜ் பசங்க எல்லாமே வருவாங்க. வீட்டுக்கு ஃபேமிலியாக வருவாங்க. குட்டி குழந்தையெல்லாம் விளையாட விட்டு கூப்பிட்டு போவாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எங்களுக்கு. இப்போ என் மயனும் மருமகள் நிற்கிறாங்கப்பா. சகனாவும் அவங்க வந்து நாங்கள் பக்கத்தில் உள்ளவங்களாம் எல்லா பேரும் இருக்காங்கப்பா. எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்து வந்துருக்கோம். எவ்வளோ சூப்பராக பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்தீங்களா. இது ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும். மதுரை தெப்பக்குளம் தான்ப்பா எங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் மாதிரி. நாங்கள் சாயங்காலம் என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுப்பா. டெய்லி வீட்டிலே தானே இருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் ஒன்று ரெஸ்ட் இருக்கும். அதனால் இங்கே தெப்பக்குளத்துக்கு வந்திருக்கோம்ப்பா. அந்தளவுக்கு நீங்களும் வந்தாலும் இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம்ப்பா. தெப்பக்குளம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்ப்பா. ஏன்னா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா நடுவில். அந்தளவுக்கு காற்றுப்பா. நம்ம வைக்கவே தெரியாதுப்பா. இவ்வளோ ஒரு கூட்டம் பாருங்களேன். அவ்வளோ ஒரு கடை இருக்குது, ஸ்நாக்ஸ் கடை. இங்கே வந்தாவே நம்மளுக்கு வவுரே நிறைஞ்சிரும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வந்து சாப்பிடணுமே தேவையில்லப்பா. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்ப்பா. எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கா பார்த்தீங்களா. எங்கள் மதுரை தெப்பக்குளத்தில் பார்த்தீங்களாப்பா ராட்டினம்ப்பா. என் பிள்ளையெல்லாம் உட்காந்து சுற்றுது பார்த்தீங்களா. எவ்வளோ சூப்பராக சுற்றுது பாருங்க. தெப்பக்குளத்தில் விளாட்றதுக்கு நிறையா இருக்குதுப்பா. பாருங்கப்பா எந்த அளவுக்கு ஜனங்க, மதுரை ஜனங்க எல்லா இது வந்து ஸ்கூல் இருக்குப்பாங்க பக்கத்தில். FCRன்னு ஸ்கூல் இருக்குது அந்த இடத்துல. அதுக்கு பக்கத்தில் ராட்டினம் போட்டிருக்காங்கப்பா. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த கடையில் வந்து நாங்கள் வந்து மாங்காய் வாங்க போகிறோம்ப்பா. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பாருங்கள். நானே என் மைண்ட் தான் எங்கிட்ட நிற்கிறோம். இங்கே வந்துப்பா பொரி இருக்குல்லப்பா. அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டுப்பாங்கப்பா. மசாலா இதெல்லாம் போட்டுப்பாங்க. நல்லா இருந்துச்சுப்பா. இது வந்து பொரி வந்துப்பா ஒரு இது வந்து 50 ரூபாப்பா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து நானும் என் மயன் மருமக 3 பேர் சாப்பிட்டோம்ப்பா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. தெப்பக்குளத்தில் கடையெல்லாம்ப்பா நல்லா ராட்டினம், சின்ன பிள்ளைகளுக்கு சர்க்கோஸு, மேலே ஏறி விளாட்றது, பாலுக்குள்ளே விளாட்றது. பாருங்கப்பா தெப்பக்குளம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்ப்பா எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே இருந்தோம்ப்பா. எங்களுக்கு வந்து நேரம் போனதே தெரியல எங்களுக்கு. அந்த அளவுக்கு கூலிங்காக இருந்துச்சா. வீட்டுக்கு வரணுன்னே மனசு இல்லை.
இங்கே ஒரு அவ்வளோ, ஏன்னா வாரம் பூரா நம்ம ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கோம். வாரத்தில் ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்கோம். அதனால் வீட்டுக்கு போகணுன்னே எங்களுக்கு தோணலை. அங்கே பாருங்கள், அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா. இப்போ வந்துப்பா மாங்காய் வாங்க வந்திருக்கோம்ப்பா. இந்த மாங்காய் வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா. ஒரு லேடிஸ் தான், அவங்ககிட்ட வாங்கி மாங்காய் வாங்கி சாப்பிட்றோம்ப்பா ஃபேமிலியாக. இப்போ மாங்காய் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்தாலும் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம்ப்பா. சூப்பராக இருக்குப்பா இந்த இடம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. தெப்பக்குளம் நல்லா மாங்காய் சாப்பிட்டோம்ப்பா. மாங்காய்லாம் சாப்பிட்டு அந்த பக்கம் போய் அந்த பக்கம் கடை எப்படி இருக்குன்னு சொல்லி போய் சுற்றி பார்க்குறோம்ப்பா. பாருங்கள் எல்லா பக்கம் சுற்றி வைக்கிறோம். இப்போ என் மயன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எல்லா பேரும் தான்ப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் இப்போ என் மருமக மயன் நானும் 3 பேர் நிற்கிறோம். சாப்பிட்டு அப்படியே நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம்ப்பா. இப்போ இந்த பக்கம் உள்ள கடையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குன்னு பார்த்தீங்களா. இது பாருங்கப்பா பஞ்சு மிட்டாய். ஆமாம் பஞ்சு மிட்டாய் இல்லை, இது ஜவு மிட்டாய்ப்பா. இது பாருங்கள் ஜவு மிட்டாய் வந்து சின்ன பிள்ளைய மகளுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன்ப்பா. நெக்லஸ் மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். பொம்பளை பிள்ளைனாலும் நெக்லஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. பசங்கனாலும் வாட்சி மாதிரி கட்டி விட்டுருக்காங்கப்பா. இதில் அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்ப்பா இது கட்டுறது. வாட்சி மாதிரியே இருக்குது அப்படின்னு சின்ன பிள்ளைக்கே ஒரு சந்தோஷம் தானே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த பக்கம் வந்து சுற்றி பார்க்க வரோம்ப்பா. பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலப்பா. இப்போ என் மருமக நிற்கிறது. இப்போ இந்த பக்கம் சுற்றி பார்க்க போகிறோம். பாரு கடையெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, எவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பிள்ளைகளுக்கு விளாட்றதுப்பா. பாலுக்குள்ளே விட்டு பிள்ளைகளை விளாட்றதுக்கு. பிள்ளைய பூரா நல்லா விளாடுங்கப்பா. இந்த என் பேரை வாட்சி கட்டிட்டு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். தெப்பக்குளம்ப்பா பாருங்கள். ரைட்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நைட்டு ஆயிடுச்சுலப்பா, ஒரு 7-8 மணி ஆயிடுச்சுல, அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு இதாக தெரியுதுப்பா. பகலைனா நம்மளுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பகலையிலப்பா நம்ம காலையிலலாம் வந்தால் எதுவுமே இருக்காது, எல்லாம் வாக்கிங் போய்கிட்டு தான் இருப்பாங்க. சாயங்காலம் ஆனால் தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு கடை உங்களுக்கு இருக்கும். அதுவும் சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமைனா ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். தண்ணிலாம் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குங்க. தெப்பக்குள தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ என் பேரனை விளாட விட்டோம்ப்பா. விளாட விட்டு நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறோம்ப்பா. எங்கள் சேனல் பிடிச்சி தெப்பக்குளம் வீடியோ முடிஞ்சுப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.